என்னதுன்னு அர்த்தம் தெரியுமா? ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் தம்மோடு இருக்கிறவர்களின் நிலையை உணர்த்துவார். உங்க பிள்ளைங்க எப்படி இருக்கிறாங்க, உங்க புருஷன் எப்படி இருக்கிறார், உங்க மனைவி எப்படி இருக்கிறாங்க, அவங்க நிலைமை என்ன, இது நமக்கு தெரியணும். ஜெபிக்கிறவர்களுக்கு தேவன் அதை தெரியப்படுத்துவார். இயேசு அந்த இடத்துல கண்ணீர் விட்டு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போது இடையில வந்து ஏன் இவங்களை பாக்குறாருன்னு அவருக்கு தெரியும். இவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? நித்திரையா இருக்கிறாங்க. நித்திரையா இருக்கிறார்கள் என்று சொல்வதை விட இவர்கள் எல்லாம் இப்போ எதை நோக்கி பயணிக்கிறார்கள் தெரியுமா? சோதனைக்கு உட்பட போகிறார்கள். நம்ம கூட இருக்கிறவங்க சோதனைக்கு உட்படுவதற்கு முன்னமே நம்ம ஜெபிக்கிறவர்களா இருந்தா அவங்க சோதனைக்கு உட்பட போகிறார்கள் என்கிற வெளிச்சத்தை கர்த்தர் நமக்கு தருவார். அந்த வெளிச்சம் இருந்ததுனாலதான் இயேசு பேதுருவின் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி அவனுக்காக வேண்டிக் கொண்டார். அப்படி வேண்டிக் கொண்டதுனால மறுதலித்ததோட நிறுத்தி விட்டான். அவன் விசுவாசம் ஒளிந்து போகல, மீண்டும் லைனுக்குள்ள வந்துட்டான். நம்ம கூட இருக்கிறவங்க நிலைமை என்ன? இந்த நிலையை அறிந்து கொள்ளணும். பிள்ளைகளின் நிலை என்ன? பிள்ளைங்க படிக்கிறேன்னு சொல்லி கதவை போட்டிட்டு புக்கோட உள்ள போகுது, புக்குக்குள்ள போன் இருக்கு, நமக்கு தெரியாது. நிறைய, அதாவது நம்ம எல்லாம் கண்ணில் எண்ணெய் ஊத்தி இந்த எண்ணெயை ஊத்தி காத்துட்டு இருந்தாலும் நிறைய விஷயம் நமக்கு தெரியாது. ஆனால் ஆண்டவர்கிட்ட நம்ம விட்டு கொடுக்கணும். இயேசு ஜெபம் பண்ணிட்டு இருக்கும் போதே நான் நம்புறேன் பேதுருக்காக ஜெபம் பண்ணியிருப்பார். ஏன்னா இவங்களை ரொம்ப க்ளோஸ் ஆனவங்கல்ல. நம்ம பிரேயர்ல ரொம்ப ஜெபம் பண்றது யாருக்காக ஜெபம் பண்ணுவோம்? நமக்கு ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க, ஃபேமிலிக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம்ல. டெய்லி நம்ம அப்போ ஜெபம் பண்ணும்போது அவருக்கு ஸ்பிரிட்ல தெரியுது இவங்க சம்திங், அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க. இயேசு வந்து பார்க்கிறார். இயேசு வந்து பார்க்கிறார். பிரேயர் முடியல, வந்து பார்க்கிறார். பிரேயர்ல தெரியும். இயேசு கிறிஸ்து தனித்து மலையில ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது இவர்கள் தண்டு வலிக்கிறதில் வருத்தப்படுகிறதை கண்டு இருக்கு. அவருக்கு தெரியுது அவங்க ஏதோ ட்ரபிள்ல இருக்கிறாங்க, அவங்க ஏதோ பிரச்சனையில இருக்கிறாங்க. நம்முடைய பிரேயரை ரெகுலர் ஆக்குங்க. நம்ம ஃபேமிலி எந்த நிலையில் இருக்கிறது, நம்முடைய வாழ்க்கை படகு எதை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கிறது, நமக்கு உணர்வு வரும். அந்த உத்தரவாதம் எடுக்கிற ஒரு நபர் கூட ஒரு குடும்பத்தில் இல்லை என்றால் கேரண்டியே கிடையாது. நோவாவின் நாட்களில் நோவா உத்தரவாதம் எடுத்தான். அது குடும்பமே காக்க ஒரு ஆள் உத்தரவாதம் எடுக்க ரெடியானா போதும். ஒரு நபர் உத்தரவாதம் எடுக்க. இது ஒண்ணும் தெரியாது, எதுவுமே கிடையாது. எல்லாம் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். எல்லாரும் சேர்ந்து மூழ்கிட்டு இருக்கிறோம். உடன் இருப்பவர்களின் நிலையை உணர்ந்து கொள்ளுங்கள். உத்தரவாதம் எடுங்க. இன்னைக்கு அவர் நிற்கிறார், நாளைக்கு அவர் இல்லாத போது இந்த ஜெபத்தினுடைய விளைவு என்ன தெரியுமா? இந்த ஜெபத்தினுடைய பதில் என்ன தெரியுமா? ஆயிரக்கணக்கான ஜனங்கள் முன்பதாக பேதுரு 11 பேரோடு கூட எழுந்து நின்றான். நாளைக்கு நீங்க இல்லைனாலும் உங்க தலைமுறை எழும்பி நிற்கும். கர்த்தரே தேவன் என்று சொல்லும். ஆனா இன்னைக்கு நம்ம நிக்கணும். அவங்க ஏதோ ட்ரபிள், அவங்க ஏதோ சோதனைக்கு உட்பட போகிறாங்க. உணர்ந்து கொள்ளுங்க. நான் வேண்டிக் கொண்டேன் சொல்றார். உணர்ந்து கொள்ளுங்கள். ஐந்தாவதாக நாம் இப்ப வாசித்தோமே, அவர் மறுபடியும் போய் அந்த வார்த்தைகளையே 39 சொல்லி, எந்த வார்த்தைகளை? இதுக்கு முன்னாடி என்ன சொன்னாரோ அதே வார்த்தைகள். என்ன அதன் அர்த்தம்? நீ கேட்ட காரியத்திற்கு ஒரு தெளிவு உண்டாகும் வரைக்கும் ஜெபத்தை மாத்தாத. நமக்கு தான் இஷ்ட கணக்கில் பிரேயர் பாயிண்ட்ஸ் வச்சுட்டு இருக்கிறோம். அடி 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 அடிச்சு அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கிறோம். கேட்ட காரியத்திற்கு தெளிவு உண்டாகும் வரைக்கும் வேற பாயிண்ட்டுக்கு போகாத. இயேசு கிறிஸ்து ஜெபித்துக் கொண்டிருந்த போது என்ன நடந்துச்சு தெரியுமா? மூன்றாவது முறை ஜெபித்த போது லூக்கா 22:43 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது வானத்திலிருந்து ஒரு தூதன் தோன்றி அவரை பலப்படுத்தினார். அதன் அர்த்தம் என்ன? இந்த பாத்திரத்தை நீக்குவதல்ல தேவ சித்தம், இந்த பாத்திரத்தில் நீங்க பானம் பண்ணுவதுதான். அப்போ ஒரு தெளிவு வந்ததும் இயேசு ஜெபத்தை அங்க ஸ்டாப் பண்ணிட்டு எழுந்து சீஷர்களிடத்துல வந்து என்ன சொல்வா தெரியுமா? இனி நீங்க இளைப்பாருங்க, எனக்கு கிளியர் ஆயிட்டு, நான் கிளியர் ஆயிட்டேன்,
நமக்கு ஒரு தெளிவு வர்றது வரைக்கும். அதனாலதான் ஆண்டவர் சொல்லுவார் தெரியுமா, நீங்க அஞ்ஞானிகளை போல வீண் வார்த்தைகளினாலே நம்ம ஜெபத்தெல்லாம் நம்ம ரெக்கார்ட் பண்ணி ஒரு வாட்டியாவது கேட்கணும். எத்தனை ஒரு நம்ம ஜெபத்துல ஆண்டவரே விரட்டி இருப்போம் தெரியுமா, என்ன பேசுறானே கேட்கணும். நீ என்ன பேசுறீ ஆண்டவர் பாருங்க, மறுபடியும் அந்த வார்த்தைகளை அந்த எப்படிங்க இருக்கும். அதாவது ஒருத்தங்கள்ட்ட ஒரு காரியத்தை ஒரு விஷயம் கேட்கிறோம், ரெண்டாவது வாட்டி மூணாவது வாட்டி கேட்கிறோம்னா நம்ம எவ்வளவு தாழ்றோம்னு அர்த்தம். இயேசு பிதாவுக்கு முன்னாடி தம்மை தாமே வெறுமையா எவ்வளவு தாழ்ந்து ஒருத்தன் சிலர்லாம் பாருங்க, ஒரு வாட்டி ஒண்ணு கேட்டு கிடைக்கல மும்பாங்க. ஆண்டவர் பாருங்க, மறுபடி எனக்கு இந்த காரியத்தில் ஒரு தெளிவு வர்றது வரைக்கும் நான் கேட்பேன். இந்த மறுபடியும் ஜெபிக்கிறதுனுடைய விசேஷம் என்ன தெரியுமா, திரும்ப திரும்ப கேட்கும் போது நம்ம இன்னும் தாழ்கிறோம். நம்ம என்ன வெளிப்படுகிறது தெரியுமா, தாழ்மை. அந்த தாழ்மையில என்ன நமக்கு கிடைக்கும் தெரியுமா, கிருபை. நம்முடைய ஜெப ஜீவியத்தை ஆராய்ந்து பார்ப்போம். ஜெபமே நம்முடைய வாழ்க்கையாகட்டும். கர்த்தர் நம்ம இந்த நல்ல அனுபவத்திலே நடத்துவாராக. மறுபடியும் ஜெபிக்க தயங்காதிருங்கள். தெளிவு கிடைக்கும் வரை ஜெபம் பண்ணுங்க. ஜெபத்துக்கு பதில் உண்டு. பதில் இல்லைன்னாலும் பலன் உண்டு. சத்தம் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். உறங்காத கண்கள் வேண்டும், உணர்வுள் எழுந்து நிற்கலாமா. முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஜெப ஆவி என்னில் ஊற்றும் தேவா, ஜெப சிந்தை என்னில் தாரும். உடரகல மதனரே ஜெப சிந்தை. ஆமென். அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி ஜெபிக்கின்றவர். அறைக்குள் கதவை பூட்டி இதயத்தை உம்மிடமேந்தி. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஜெப ஆவி என்னில் ஊற்றும், ஜெப சிந்தை என்னில் தாரும் தேவா. ஜெபிக்கிற அனுபவம், ஜெபமே வாழ்க்கையாகிற அனுபவம் எனக்கு வேண்டும். ஏக்கத்தோடு ஒரு விஷயம் கூட சொல்லுங்க. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி தரை மட்டும் என்னை தாழ்த்தி இதயத்தை உம்மிடமேந்தி. ஏசப்பா, என் லைஃப்ல பிரேயர் மட்டும் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா, ஜெபம் கட்டாயிரக்கூடாதுப்பா. உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும், நீரே என்னை நடத்த வேண்டும். வேண்டுமா ராக்கால தரிசனம் தாரும், ராக்கால தரிசனம் தாரும், அதிகால இழிப்பை தாரும், ஆத்தும பாரம் தாரும், திறப்பிலே நிற்க வேண்டும். ராக்கால தரிசனம் தாரும், தொடரபலகதனரே. ஆமென். உறங்காத கண்கள் வேண்டும், உறக்கமா சந்தனல மக்கதனரபா, ஊடர பலபரபா, சந்தர பலபரபா, ஏமர பலபக்கரயாந்தனரபா, சந்தனல மக்கதனரோ, ரிபலபரப துடர பலபரா. ஆமென்.
ஜெப ஆவி என்னில் ஊற்றும். ஓ ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஓரலா கமா சந்தனர வகடரியா தனர பலரா. ஹalleluya, ஹalleluya. உறங்காத கண்கள் வேண்டும், உறங்காத கண்கள் வேண்டும், முடியாத கண்ணீர் வேண்டும். ஆமென். ஆமென். ஜெப ஆவி ஆமென். ஜெப ஆவி ஊற்றுங்கப்பா. திரும்பி கேட்கிற ஒவ்வொருவர் மேல ஊற்றுங்கப்பா, ஊற்றுங்கப்பா. அறைக்குள் கதவை பூட்டி, அறைக்குள் கதவை பூட்டி, தரை மட்டும் என்னை தாழ்த்தி, இதயத்தை உம்மிடமேந்தி. இந்த ஜெப ஜீவியம், இந்த ஜெப அனுபவம் ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக, ஒவ்வொருவருக்கும் உண்டாவதாக. உறங்காத கண்கள் வேண்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவருடைய தனிப்பட்ட ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபம், ஜெபம், ஜெப ஜீவியம், ஜெப ஜீவியம். ஜெப ஆவியை ஊற்றுக, 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 ஜெப ஆவியை ஊற்றுக. வாலிபர்கள், முதியவர்கள், சிறுவர்கள், பெரியவர்கள், ஜெப ஜீவியம் கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும், கட்டி எழுப்பப்படட்டும். ஜெபிக்கணும், 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 ஜெபிக்கணும். எல்லாரும் ஜெபிக்கணும், எல்லாருக்குள்ள ஜெப ஆவி, ஜெப ஆவி, ஜெப ஆவி. ஓரா மக்களமா சத்தனமா. ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா, ஜெபிக்க வைங்கப்பா. உடக்கமா ரமா சத்தனலமா.